அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை நடந்த விபத்தில் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக ரயிலில் கூட பயணம் செய்ய முடியவில்லை என்றும் பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கடுகளவு கூட கவனம் செலுத்தாமல் இருப்பதே இதற்கு காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கோவை திருப்பதி இடையே சென்று கொண்டிருந்த ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு இருவர் பாலியல் தொல்லை அளித்ததோடு அந்த பெண் கூச்சலிட முயற்சி செய்ததால் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக வரும் செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை என்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு பணியிடங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும் தற்பொழுது ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வந்திருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம் என்று சாடியிருக்கிறார். மேலும் திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பில் கடுகளவு கூட கவனம் செலுத்தாததன் நீட்சியே இத்தகைய கொடுமைகள் தொடர்வதற்கான காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் பாலியல் தொல்லை அளித்துள்ள வக்கிர புத்தி உடைய கைவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.